வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இதுதான் ஸ்டோன் செயின். இது என்ன அளவு வேணுமோ நம்ம மெஷர் பண்ணிக்கணும். எந்த டிசைன்னாலும் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நேராக வச்சு அதை அளவு எடுக்கிறேன். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு 2 ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க அந்த கேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்டர் தனியாக யூஸ் பண்ணுங்கள். ஜர்தோசிக்கும் ஸ்டோன் செயினுக்கும் ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. சரியா? சில்க் த்ரெட்டுக்கு வேறு கட்டர் வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நிறைய பேர் க்ளூ வச்சு இதை பண்ணுவாங்க. க்ளூ வேண்டாம். நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டிட்டு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணலாம். பட் அடுத்து நம்ம பண்ணுறப்ப அந்த இடம் வந்து ஹார்ட் ஆயிரும். இதுனா வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும், துணியோட ஆடாது. சேஃப்டியான ஒரு இது பாருங்கள். ஆஸ் யூஷுவல் எப்பயும் எடுக்கிற மாதிரி கீழேருந்து எடுக்கிறேன். இதுக்கு நார்மல் சூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், சிங்கிள் ஸ்டாண்ட்ஸு. அந்த 2 ஸ்டோனுக்கு நடுவில் நம்ம செயின் போடுறோம் இல்லையா, அதே தான். கீழேருந்து எடுத்து மேலே ஒரு செயின் போடுறேன். அப்படியே கீழே கொண்டு வந்து அடுத்த ஸ்டோனுக்கு நடுவில் 2 ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க கேப்பில் தாங்க நான் குத்துறேன். திருப்பி மேலே கொண்டு போகிறேன், செயின் போடுறேன். திருப்பி கீழே வந்து அடுத்த செயினுக்கு அந்த கேப்பில். புரியுதா? கிட்டத்தட்ட இது பட்டன் ஹோல் மாதிரி. மேலே குத்துறோம், கீழே வந்து எடுக்கிறேன், அடுத்த செயினோட கேப்பில். இந்த 2 இதுக்கு கேப்பில் நம்ம குத்தணும். கீழே குத்துறது வந்து அந்த மாதிரி இடத்துல நம்ம குத்திட்டு அப்படியே மேலே கொண்டு போகணும். க்ளூலாம் ஒட்ட வேணாம். டைரெக்டாக இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டோன் வந்து ஒயிட் கலர் இருக்கனால நீங்கள் ஒயிட் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். நான் கோல்டு எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கோல்டு எடுத்திருக்கேன். இதே மாதிரி ரிப்பீட்டடாக போடுங்க. மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். அந்த லைன்லேயே தான் குத்தணும். நம்ம கீழே குத்துறது அந்த லைனில் குத்தணும். அப்போ தான் அந்த கரெக்டான அந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஒரு திலகம் ஷேப்புக்கு அவுட்லைன் நம்ம கொடுக்கணும், இல்லை ஒரு பீகாக்குக்கு அவுட்லைன் கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா எந்த லைன் இருக்கோ அந்த லைனில் அந்த செயின் வச்சு நம்ம குத்தி எடுக்கிற மாதிரி பண்ணணும். ஓகேவா? பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 மந்தில் கோர்ஸ் முடிக்கணும் இல்லையா, அதனால் நிறைய பழைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். ஆல்மோஸ்ட் நான் இப்போ ஒரு 15 ஸ்டிச்சஸ் மேலே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ப்ராஜெக்ட்டும் நான் 2 இது போட்டு காட்டிட்டேன் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இதை அப்படியே நம்ம எப்பயும் முடிக்கிறப்ப நார்மல் செயின் போட்டு நம்ம லாக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகேவா? எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீட்டாக இருக்கும், ஆடவே ஆடாது. தேங்க்யூ.